நாளுக்கு ஒரு நல்ல பங்கு. ஆதியாகமத்திலிருந்து தின தியானங்களுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கான வேத பகுதி ஆதியாகமம் 22வது அதிகாரம், வசனங்கள் 1 முதல் 14 வரை. சோதனையை எதிர்கொள்ளுதல். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில், அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமே என்றார். அவன், இதோ அடியேன் என்றான். 1வது வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். இது அவனது விசுவாசத்துக்கு வைக்கப்பட்ட தேர்வு சோதனை. ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில் சந்தித்த சோதனைகள் எல்லாவற்றிலும் தன் நேசகுமாரனாகிய ஈசாக்கை மோரியா மலையில் பலியிடும்படி சந்தித்த சோதனையே மிக கடினமானது. ஆயினும் அவன் அதிகாலையில் எழுந்து பலிக்கு தேவையான எல்லாவற்றையும் ஆயத்தம் செய்தான். அவன் தேவனை விசுவாசித்தபடியால் இந்த சோதனையிலும் வெற்றி பெற்றான் என எபிரேயர் 11வது அதிகாரம் வசனங்கள் 17 முதல் 19 வரை வாசிக்கும் போது தெரிகிறது. அவன் தன்னுடைய சரீரத்திலும் உயிர்த்தெழுதலின் வல்லமையை அனுபவித்திருந்தான். தன்னுடைய சரீரம் செத்து பலவீனம் அடைந்த போதிலும் ஒரு குழந்தைக்கு தந்தையாகக்கூடிய கிருபையை ஆண்டவரால் பெற்றிருந்தார் என ரோமர் 4வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து 21வது வசனத்து வரைக்கும் வாசிக்க முடிகிறது. அவன் தேவனால் என்ன செய்யக்கூடும் என்பதை அறிந்தவனாக இருந்தான். ஈசாக்கின் மூலமாக உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் என்ற வாக்குத்தத்தத்தை அவன் பெற்றிருந்தான். ஈசாக்கு மரித்து போனால் பின்னர் எவ்வாறு அது சாத்தியமாகும்? ஆகவே அவன் மரித்தாலும் தேவன் அவனை உயிரோடு எழுப்ப வல்லவர் என்று நம்பினான். வேலைக்காரரிடம், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் வரைக்கும் போய் தொழுது கொண்டு திரும்பி வருவோம் என்று கூறிய வார்த்தைகள் பேச்சளவில் வந்ததல்ல, உண்மையாகவே கர்த்தர் மேல் கொண்டிருந்த விசுவாசத்தின் வார்த்தைகளாகவே அவை இருந்தன. இது தேவன் மீது ஆபிரகாம் கொண்டிருந்த அன்புக்கு வந்த அறைகூவல். நேசம் என்ற வார்த்தை வேத புத்தகத்தின் முதல் இவ்விடத்தில்தான் பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஆபிரகாம் தன் குமாரனை நேசித்தான். ஆயினும் அதை காட்டிலும் தேவனை அதிகமாக நேசித்தான். ஆகவேதான் தேவனால் ஈவாக கொடுக்கப்பட்ட குமாரனை அவருக்கே திருப்பி கொடுக்க அவனால் முடிந்தது. கொடுத்தவரை காட்டிலும் கொடுக்கப்பட்டதை அன்பு கூறுவது விக்கிரக ஆராதனையாகிவிடும் அல்லவா? ஆபிரகாம் அதை சரியாக புரிந்திருந்தான். தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்ற ஈசாக்கின் கேள்விக்கு கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று ஆபிரகாம் பதிலளித்தான். இந்த சோதனையில் ஆபிரகாம் வென்ற பிறகு கர்த்தர் புதிய முறையில் அவனுக்கு தரிசனமானார். அந்த இடத்துக்கு கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்ற பொருளில் யெகோவா ஈரே என பெயரிட்டான். ஈசாக்குக்கு பதில் ஆட்டுக்குட்டியை தேவன் வழங்கினார். ஆனால் உலகத்தின் பாவத்தை போக்கவோ தேவன் தம்முடைய சொந்த குமாரனையே வழங்கினார். பல நூற்றாண்டுகளுக்கு பின்னர், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று யோவான் ஸ்நானகன் அறிவிக்கும் வரை ஈசாக்கின் கேள்விக்கு உண்மையான பதில் இல்லை. கிறிஸ்துவே அதற்கான உண்மையான பதிலாக இருக்கிறார். அவர் நம்முடைய சார்பாக சிலுவை மரத்தில் பலியானார். இந்த அனுபவத்தின் வாயிலாக ஆபிரகாம் கிறிஸ்துவை விசுவாசத்தினால் கண்டு சந்தோஷம் அடைந்தான் என யோவான் 8:56 வாசிக்கிறோம். ஆகவே நாமும் விசுவாசத்துடன் யாவற்றையும் எதிர்கொள்வோம். நமக்கான தேவைகளும் கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். அவர் நமக்கும் யெகோவாயிராகவே இருக்கிறார். ஆமென்.